இந்த சுவிசேஷம் எல்லாம் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு எழுதப்பட்டது. அப்ப இயேசுவை என்னவாய் யோவான் எழுதியிருக்கிறார்? அவருடைய பரிபூரணத்தினால். இயேசு யார்? பரிபூரணத்தினால். அவருடைய பரிபூரணத்தினால் தான் நீங்களும் நானும் கிருபையின் மேல் கிருபை பெற்று வருகிறோம், பெற்று கொண்டோம். அல்லேலூயா சொல்வோம். அவர் மரணத்தை ஜெயித்துட்டாரு, அவர் உயிர் தெழுந்துட்டாரு, அவர் இப்போது பரிபூர்ணராகிவிட்டாரு. நமக்குள்ள வாசமாயிருக்கிற இயேசு இப்போது பரிபூர்ணராகிவிட்டார். அவருடைய பரிபூர்ணத்துக்குள்ள நீங்கள் எல்லா ஏரியாவிலும் கிருபையின் மேல் கிருபைய நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப நாம எதை சார்ந்து கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவின் பரிபூரணத்தை. அல்லேலூயா. அவர் சபைக்கு இப்போது என்னவா இருக்கிறார்? பரிபூரணராய் இருக்கிறார். பிதா என்னவா இருக்கிறார்? பூரண சர்க்குணராய் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணர். பிதா பூரண சர்க்குணர். சபைக்கு இயேசு என்னவா இருக்கிறார்? பரிபூரணராய் இருக்கிறார். ஆகவே அவருடைய பரிபூரணத்தை, இயேசுவின் பரிபூரணத்தை நீங்க சார்ந்து கொள்ளும் போது ஒவ்வொரு ஏரியாவிலும் கிருபையின் மேல் கிருபை வந்துகிட்டே இருக்கும். ஆரோக்கியத்துக்கான கிருபை வரும், பலத்துக்கான கிருபை வரும், விசுவாசத்துக்கான கிருபை வரும், முன்னேறுவதற்கான கிருபை வரும். சில பிரச்சனை வருது, சில சோதனை வருது, சில நெருக்க வருது, அதை சந்திப்பதற்கான கிருபை வரும். சில சமயம் சத்துரு வெள்ளம் போல வருவான், அதை எதிர்த்து நிற்பதற்கான கிருபை அவருடைய பரிபூரணத்துக்குள்ள உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆகவே இப்பொழுது சபைக்குள் இருக்கிற நீங்களும் நானும் எதை சார்ந்து கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவின் பரிபூரணத்தை சார்ந்து அந்த பரிபூரணத்துக்குள்ளேயே வாழ்கிற வாழ்வுக்குள்ளே நீங்கள் வாழ வாழ உங்களுக்கு கிருபை வந்துகிட்டே இருக்கும். கிருபையின் மேல் கிருபை வந்துகிட்டே இருக்கும். கிருபை வர 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 அந்த கிருபைக்குள்ள நீங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆனா எனக்கு ஒரு வசனம் தேவை. எனக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு முக்கியமான வசனத்தை காமிக்கிறேன். இது உங்களுக்குள்ள இருக்கணும். உள்ள சொல்லுங்க, உள்ள சொல்லுங்க, சொல்லுங்க உள்ள. கொலோசியர் எடுங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம். கொலோசியர் 3. இன்னைக்கு ஃபுல்லா வசனமே கொடுக்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. 16ஆம் வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. வாசிங்க. 1 2 3 வாசிங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. அல்லேலூயா சொல்வோம். இயேசு உங்களுக்குள்ள எனக்குள்ள கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் வாசம் பண்ணுகிறார். ஆனா பவுல் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள எது பரிபூர்ணமா வாசமா இருக்கணுமா? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்கு உள்ள பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. எல்லாரும் என்ன பாருங்க, வலதுபுறம் இடதுபுறம் பார்த்து சொல்லுங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்கு உள்ளே பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக சொல்லுங்க. ஐயா, வெற்றி தானா வந்துராது. வசனம் இல்லாதவர்களுக்கு வெற்றி இல்ல. வசனம் தான் ஆவியின் பட்டயம். இயேசு 40 நாள் உபவாசம் முடிச்சோன்னு சாத்தா வந்தான். அவன்கிட்ட சும்மா வளவள கொலகளா பேசிட்டு இருக்கல, சொல்லி இருக்கிறதே எழுதி இருக்கிறதே என்ற வார்த்தையை தான் அந்த சாத்தான் இடத்துல பேசினார். அப்ப அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? வார்த்தை பரிபூர்ணமாய் இருந்தது. யாருக்குள்ள கிறிஸ்துவின் வசனம் பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்கிறதோ அவங்க தான் ஹல்லேலூயா வெற்றி வாழ்வு வாழ முடியும். 1 யோவான்ல வாசிக்கிறோம், வாலிபர்களே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கான ஜெயித்ததினாலும் இவைகளை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். வசனம் தானா வந்துடாதுங்க. எந்த பிள்ளையாவது படிக்காம பாஸ் பண்ணது உண்டா? பாஸ் தான் சில பிள்ளைய பண்ணிக்கிறாங்க. ஆனா சில பிள்ளைங்க பாஸ் பண்ணல. எங்க வந்துட்டாங்க? 90% 98% வந்துட்டாங்க. ஏன்? அதிகமா படிச்சாங்க. ஐயா, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள தானா வந்துடாதுங்க. நீங்க கேட்டது சபையில கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க.
அது சில சமயம் ஆவியான உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். ஆனா அதை விட முக்கியம், நீங்க வசனத்தை வாசிக்கணும். வசனத்தை வாசித்தாதான் அந்த வசனம் உங்களுக்குள்ள வாசிக்க 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 அந்த வசனம் உங்களுக்குள் பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்கும் போதுதான் நீங்கள் திராணியுள்ளவர்கள் ஆகிறீர்கள். சகலத்தை செய்து முடிக்க, தீங்கு நாளில் அவனை எதிர்க்க நீங்கள் திராணியுள்ளவர்கள் ஆகிறீர்கள். ஆகவே வசனத்துல உங்களுக்கு வாஞ்ச வேணும். வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை தியானிக்கணும். உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், இயேசு உங்களுக்குள்ள கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறாரு. அந்த கிருபையும் சத்தியம் தான் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அடுத்தபடி அவருடைய பரிபூரணத்தினாலதான் நீங்க எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா என்னுடைய பகுதியில கிறிஸ்துவின் வசனம் எனக்குள்ள பரிபூர்ணமா வாசமா இருக்கணும். ஆமென். எவ்வளவு வசனம் எனக்குள்ள வாசமா இருக்கோ அவ்வளவாக நான் வெற்றி வாழ்வு வாழ்கிறேன், அவ்வளவாக நான் பலன் அடைகிறேன், அவ்வளவாக நான் பரிசுத்தம் அடைகிறேன். கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது பிதா எனக்கு பின்னால கிரியை செய்கிறார். இரண்டாவது இயேசு நமக்கு உள்ளே கிருபையில் சத்தியம் நிறைந்தவராய் வாசமாய் இருக்கிறார். இப்பொழுது அவருடைய பரிபூரணத்தினால நீங்க பெற்று அனுபவிக்கிற வாழ்வுதான். ஆனா உங்களுக்கு எனக்கு நீங்க அந்த வசனத்தினால் ஃபுல்லா நிரப்பப்பட்டிருக்கணும். அதற்குள் தான் நீங்கள் அவருடைய பரிபூரணத்துக்குள்ளே ரொம்ப சாட்சியாய் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது ஆவியானவர். முதலாவது பிதா, இரண்டாவது உள்ள ஆவியானவர், உள்ள கிறிஸ்து. மூன்றாவது ஆவியானவர். ஆவியானவர் யார்? என் மூலம். சொல்லுங்க, ஆவியானவர் என். சொல்லுங்க, ஆவியானவர் என். ஆவியானவர் என். ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கிறாருங்க. ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கிறது. உங்கள் மூலம் கிறிஸ்துவை மக்களுக்கு கொடுக்க, உங்கள் மூலம் ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற, உங்கள் மூலம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த ஆவியானவர் உங்கள் மூலம் செயல்படுவதற்காகவே ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார் என்று அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ளே இயேசு ஊழியத்தை நிறைவேற்றினது போல ஆவியானவர் உங்கள் மூலம் இயேசுவை மக்களுக்கு கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் சபையில எப்படி செயல்பட்டார் என்று உங்களுக்கு நான் வசனத்தை காண்பிக்க விரும்புகின்றேன். நடபடிகள் புஸ்தகம், நடபடிகள் புஸ்தகத்தை தயவு செய்து திருப்புங்க. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். இந்த வல்லமை என்ற வார்த்தை தான் டுனாமிஸ். வல்லமை என்ற வர்ற இடத்திலெல்லாம் நீங்கள் ஆவியானவரை புரிந்து கொள்ள வேண்டும். டுனாமிஸ், டைனமைட். ஆகவே ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் ஆவியானுடைய வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இந்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரை எருசலேம் விட்டு போகாதீங்க, எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னால், ஏனென்றால் அவர்கள் ஆவியானவரால் பலப்படுத்தப்பட வேண்டி இருந்தது. ஆவியானவருக்குள்ளே அவர்கள் பலமடைந்து ஆவியான அவர்கள் மூலம் இயேசுவை மக்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆவியானவர் உள்ளே
அதே நடபடிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானை குறித்து 8ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். பாருங்க, எப்ப பரிசுத்த ஆவியில் நிறைந்தார்? 54 வசனம், இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து என்ன கடித்தார்கள்? பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய். ஹல்லேலூயா. ஐயா, பரிசுத்த ஆவியினால் நிறைந்த வாழ்வுக்குள் தான் நம்மளை பார்த்து யாராவது பல்ல கடிச்சா நம்ம கடிச்ச பல்ல பார்க்காம நம்ம உடனே தேவனை பார்ப்போம். ஹல்லேலூயா. என்ன பார்த்து முறைக்கிறாங்களே, என்ன பார்த்து பேசுறாங்களே அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம கவனம் செலுத்த மாட்டோம். பிரச்சனை மேல் கவனத்தை நம்ம செலுத்த மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் நிறைந்த வாழ்வுக்குள்ளே நான் உயர உயர ஆவியானவர் யாரை காண்பிப்பார்? இயேசுவை காண்பிப்பார், பிதாவை காண்பிப்பார், இயேசு குறித்த சாட்சிகளை காண்பிப்பார். அதற்குள் தான் நீங்கள் பலனடைந்து வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவன் மேல பார்த்தாயா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே உங்கள் மூலம் இப்பேற்பட்ட செயல்பாடுகளை செயல்படுத்ததான் உங்களை என்னை அவர் நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான்காவது யார்? தேவ தூதர்கள். இந்த தேவ தூதர்கள் நமக்காக. தேவ தூதர்கள் யாருக்காக சொல்லுங்க? நமக்காக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் 3 பேரும் ஒன்றாயிருக்கிறார்கள். சிருஷ்டிப்பின் செயல்பாடை பிதா முடித்தார். மீட்பின் திட்டத்தை குமாரனை கொண்டு முடித்தார். இப்போது சபையை ஆயத்தப்படுத்துகிற திட்டத்தையும் உலகத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற திட்டத்தையும் ஆவியானவரை கொண்டு தேவன் நிறைவேற்றி வருகிறார். இன்னும் உங்களுக்கும் எனக்கு சபைக்கும் தேவன் தூதர்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா, நமக்காக சொல்லுங்க, நமக்காக. சரி, ஒரு வசனம் சொல்றேன். இப்போது பேதுரு சிறைச்சாலையிலிருந்து நேரா வெளியே வந்த பிறகு அங்க ஒரு விசுவாசி வீட்டுக்கு போய் கதவை தட்டுகிறான். கதவை தட்டினோன்னு அவன் வந்து பேதுருவின் சத்தத்தை கேட்டு உள்ள போய் கதவை திறக்காம பேதுரு வந்திருக்கிறார் என்று சொல்வதை பார்க்கிறோம். அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, பேதுரு இல்ல, பேதுருவுடைய தூதனாயிருக்கலாம். அப்ப பேதுருவுக்கு ஒரு தூதன். இந்த தூதன் எங்க வந்தாருங்க? சிறைச்சாலைக்கு போனாருங்க. ஆமென். சிறைச்சாலைக்கு போனாரு. கட்டுகள் கலண்டது. இவர் சொப்பனம் காண்றது போல நினைச்சாரா. ஆனா இங்க தேவ தூதன் அவர் அப்படியே அதுக்கு சொப்பனம் காண்கிறது போலன்னா அவர் அப்படியே டிரான்ஸ் ஆக்கி அவர் அப்படியே ஆவிக்குள்ளாக்கி அவர் எங்க கொண்டு வந்தாரு? நகரத்துக்கு போற வீதியில கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. இது தேவதூதன் செஞ்ச காரியம். இரும்பு கதவு தானாய் திறந்தது. உங்களுக்காக எனக்காக ஒரு தூதன் உண்டு என்பதை மறந்து போகாதிருங்கள். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கான தூதர்கள் தேவனை தரிசிக்கிறதை மறந்து போகாதிருங்கள். ஆகவே சபையிலே ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது, நமக்காக தூதர்களை தேவன் ஊழியத்துக்கு ஏற்கனவே கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தூதர்கள் ஊழியத்தை என்று நாம் விளங்கிக் கொள்கிறோமோ, என்று நாம் புரிந்து கொள்கின்றோமோ, எப்போது தூதர்கள் ஊழியத்தை புரிந்து அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறோமோ அவர்கள் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு பிறந்ததிலிருந்து இயேசு உயிர்த்தெழுகிற வரைக்கும் தேவதூதர்கள் ஊழியத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பஸ்காவை ஆசரித்த போது எகிப்திலே தேவதூதர்கள் ஊழியத்தை பார்க்கிறோம். வனாந்தரத்திலே தேவதூதர்கள் ஊழியத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜாவுக்கு ஒரு புறஜாதி ராஜா பெரிய நெருக்கத்தை முற்றுகை போட்ட போது ஒரே இரவிலே ஒரு தேவதூதன் கடந்து போய் 1,85,000 பேரை சங்கரித்ததை பார்க்கிறோம். இந்த தேவதூதர்கள் பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் தேவதூதர்கள் ஊழியம் நியமிக்கப்பட்டிருக்கிறது.
கடைசியா தேவதூதர்கள் ஊழியம் என்ன தெரியுமா? கோப கலசத்தை இந்த தேவதூதர்கள் தான் சபை எடுக்கப்பட்ட பிற்பாடு இந்த பூமியிலே கொட்ட போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்ப ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். ஒன்று, சிருஷ்டிப்பின் கிரியை. ஆமென். இந்த சிருஷ்டிப்பின் கிரியையில சாத்தான் எப்படி? ஓகே, இந்த சிருஷ்டிப்பின் கிரியில சாத்தான் எப்படி செயல்பட்டான் அதை உங்களுக்கு சொல்ல போறேன். சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்ள வைத்தான். சூரியனை, சந்திரனை, பசுவ, மாட, குரங்க தொழுது கொள்ள வைத்தான். ஆனா அந்த சூரியனும் சந்திரனும் தேவனை நோக்கி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஐயா, நீர் என்னை சிருஷ்டித்தீர், உம்மை வெளிப்படுத்தும்படி சிருஷ்டித்தீர். ஆனா மனுஷனோ என்னை தொழுது கொண்டிருக்கின்றான். ஆகவே எப்ப நீங்க வருவீங்க? ஆமென். ரோமர் 8 வாசிக்கிறையா, சர்வ சிருஷ்டியும் அவர் வெளிப்பட ஆவலோடே காத்திருக்கிறது. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நமக்குள்ளே காத்து தவிக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த சிருஷ்டிகள் எல்லாம் இயேசு வெளிப்பட காத்திருக்கிறது. இந்த சிருஷ்டிகளை இப்போது சாத்தான் என்ன செய்து விட்டான்? சிருஷ்டிகளை தொழுது கொள்ளும்படி மனுஷரை ஏற்படுத்தி விட்டான். ஆனால் இயேசுவோ இந்த சிருஷ்டிகளை எல்லாம் மீட்டுக் கொள்ள போகின்றார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்வோம். நான் சொல்றது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் உண்டு பண்ண சிருஷ்டிகளை எல்லாம் அவைகள் ஆவலோட காத்திருக்கிறது. இயேசு வெளிப்பட ஆவலோட காத்திருக்கிறது. அவைகள் எல்லாம் தேவன் மீட்டுக் கொள்ள போகிறார். முதலாவது சிருஷ்டிகளை மீட்டுக் கொள்ள போகிறார். இரண்டாவது இந்த பூமியை மீட்டுக் கொள்ள போகிறார். எதை மீட்டுக் கொள்ள போகிறார்? பூமியின் நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. பூமிகள் யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள். இந்த பூமியை தேவன் மீட்டுக் கொள்ள போகிறார். வசனத்தை மட்டும் உங்களுக்கு புரியும்படி வைக்கிறேன். நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானமும் புதிய பூமி உண்டென்று காத்திருக்கிறோம். இந்த பூமி எப்போது மீட்டுக் கொள்ள போகிறார்? நல்லா கவனிங்க. இந்த பூமியில தான் இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த பூமி முழுவதும், உலகம் முழு என்ன செய்யப்பட வேண்டும்? அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுது என்ன வரும்? முடிவு வரும். அந்த உலகத்துக்கு முடிவு வருவதற்கு முன்பாக கவனிங்க, உலகத்துக்கு முடிவு வருவதற்கு முன்பாக சபை என்னப்படும்? சபை எடுக்கப்படும். சபை எடுக்கப்பட்ட உடனே தேவதூதர்கள் இந்த பூமியிலே கோப கலசங்களை ஊற்றுவார்கள். அது பூமியிலே முதலாவது நியாய தீர்ப்பு. அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியிலே கோப கலசத்தை ஊற்றி இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார். இந்த பூமியை கரைப்படுத்தினது யாரு? சத்துரு. ஹல்லேலூயா. ஆகவே இந்த பூமியில் மனுஷர்களுக்கு கோப கலசத்தை தூதர்களை வைத்து ஊற்றி மனுஷர்களுக்கு நியாய தீர்ப்பு ஏற்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் நீதிவாசமாய் இருக்கிற புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். புதிய வானம் புதிய பூமி எங்க உண்டாகும்? இங்கே உண்டாகும். இந்த புதிய வானம் புதிய பூமியில எத்தனை வருஷம் ஆட்சி நடக்கும் சொல்லுங்க? 1000 வருஷம் ஆட்சி நடக்கும். ஹல்லேலூயா. சிருஷ்டியை மீட்டுக் கொள்ள போகிறார். ஏனென்றால் அது தேவன் படைத்தது. அடுத்தபடியாய் இந்த வானம் பூமி எல்லாம் தேவனுடையது. அதை தேவன் என்ன செய்ய போகிறார்? மீட்டுக் கொள்ள போகிறார். அடுத்தது சபை கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டது. அந்த சபையை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? மீட்டுக் கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவதூதர்கள் ஊழியம் மிக மிக முக்கியம். எப்ப நீங்க தேவனுடைய ஊழியத்தை அறிஞ்சு புரிஞ்சு வசனத்தை பேசுறீங்களோ, வசனத்தை அறிக்கை செய்யறீங்களோ, அவ்வளவாய் தேவதூதர்கள் அந்த வசனத்துக்கு பின்னாலே இருக்கிறாங்க. சங்கீதம் 103 கர்த்தருடைய சொல் கேட்டு அதன்படி தங்கள் பலத்த சௌரியத்தில் ஊழியம் செய்கிற தேவதூதர்கள் என்று பார்க்கிறோம். நீங்கள் வார்த்தையை பேசும் போதெல்லாம் தேவதூதர்கள் அங்க செயல்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். சந்தேகப்பட வேண்டாம். இருமனம் வேண்டாம். வசனத்துல தெளிவா இருங்க. சபையில கொடுக்கிற இந்த வசன வெளிச்சத்துல உறுதியா இருங்க, தெளிவா இருங்க, சந்தேகப்படாதீங்க. எனக்கு ஒரு தேவதூதன் உண்டு. தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நான் பேசின வசனத்துக்குள்ள எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். எனக்கு எத்தனை தேவதூதன் உண்டு? 1000
10,000 தேவதூதர்கள் உண்டு. அந்த தேவதூதர்கள் உங்களை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறதையும், உங்கள் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் உங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டிருக்கிற பாதுகாப்பையும் நீங்கள் விசுவாசியுங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்காய் தேவதூதர்கள் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்படுகிற வேளையில அந்த தேவதூதர்கள் பெரிய பெரிய அற்புத அடையாளங்களை வார்த்தைக்குள்ளே, நீங்கள் பேசின வார்த்தைக்குள்ளே தேவதூதர்கள் செய்வார். ஹல்லேலூயா. யார் பேசின வார்த்தைக்குள்ள? நீங்க பேசின வார்த்தைக்குள்ள. கடைசியா சொல்லி முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. நான் என் விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது இந்த அறிக்கையை இயேசு பிதாவுக்கு முன்பாக தேவதூதர்களுக்கு முன்பாய் அறிக்கை செய்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க? நான் அறிக்கை செய்கிறேன் பூமியில, இதே அறிக்கையை இயேசு பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாக தூதர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்கிறார். ஆகவே பிதா அந்த அறிக்கையை கேட்டு தேவ தூதர்களை அனுப்புகிறார். அந்த தேவ தூதர்கள் அனுப்பப்படுகிற வேளையில அங்கே தீர்க்க தரிசனத்தின் நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள், வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். வருகிற நாட்கள் தேவ தூதர்களுடைய காலம், ஆவியானவருடைய காலம். ஹல்லேலூயா. இந்தியாவுக்கு ஆவியானுடைய யுகம் பெந்தேகோஸ்தே நாளில் ஆரம்பித்து விட்டது. ஆனால் இப்பொழுது இந்தியாவில் இருக்கிற சபைகளுக்கு ஆவியானவருடைய யுகத்தையும் தேவ தூதர்கள் யுகத்தையும் இயேசுவின் நாமத்திலே இந்த செய்திக்குள்ளே சபையார் முன்பாக, தேவ தூதருக்கு முன்பாக, பரலோகத்துக்கு முன்பாக பிரகடனப்படுத்துகிறேன். ஆவியானவருடைய யுகம் ஆரம்பித்து விட்டது, தேவ தூதர்கள் யுகம் ஆரம்பித்து விட்டது. இனிமேல் காரியங்கள் சுலபமாய் முடிய போகிறது. இனிமேல் கடினம் இருக்காது, இனிமேல் இழுபறி இருக்காது. நீங்கள் இந்த வார்த்தையை புரிந்து கொண்டால், இந்த வெளிப்பாட்டை விளங்கிக் கொண்டால், உங்களுக்கு காரியங்கள் மிக மிக இலகுவாக முடிய போகிறது. மிக மிக இலகுவாய் முடிய போகிறது. ஏனென்றால் ஆவியானுடைய யுகம், தேவதூதருடைய யுகம் ஆரம்பித்து விட்டதை இந்த சபையிலே தேவன் தீர்க்க தரிசனமாய் வெளிப்பாட்டுக்குள்ளே பிரகடனப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 பண்ண போறேன். 1, எக்கால ஊதி. ரொம்ப நாள் ஆச்சு, ஆகவே எக்கால ஊத போறேன். எக்கால ஊதுறது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு சால்வை போட்டு பிளஸ் பண்ணி, இந்த சால்வை எடுப்பா, இந்த சால்வை எடு, சீக்கிரம் எடு, இந்த இதை புடி. பிரைஸ் தி லார்ட். இந்த சால்வை என்ன? எலியாவின் சால்வை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஊழியத்துக்கு போன போதெல்லாம் இந்த சால்வையை போட்டிருந்தார். அந்த வஸ்திர தொங்கல் இதாங்க, அந்த வஸ்திர தொங்கல். இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு நாள் நல்லா இந்த அர்த்தத்தை உங்களுக்கு விளக்க போறேன். வஸ்திர தொங்கல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபாலய தலைவன் என்ன பண்ணுவான்? ஜெபாலயத்தில் என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய மகள் வியாதிப்பட்ட போது இந்த வஸ்திரத்தை மகள் மேல மூடி விட்டு வந்திருந்தான். இப்போது வருகிற வேளையில 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்ட போது என்ன நடந்துச்சு? அங்க அற்புதம் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வஸ்திரத்துல அங்க அற்புதம் நடந்தது. இப்போது இவனுக்கு பெரிய விசுவாசம் இயேசு மேல வந்து விட்டது. வஸ்திர தொங்கல்ல அற்புதம் வெளிப்பட்டது உண்மையானால் என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுக்கான அற்புதம், உங்கள் புருஷனுக்கான அற்புதம், உங்கள் தேவைகளுக்கான அற்புதம், உங்கள் பொருளாதாரத்துக்கான அற்புதம், உங்கள் பலவீனத்தை நீக்குகிற அற்புதம், உங்களுக்கு ஆச்சரியமாய் வழிகளை திறக்கிற அற்புதத்தை தேவன் இந்த ஆராதனையிலே தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஓ பிரைஸ் தி லார்ட். தேவ தூதர்கள் யுகத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய யுகத்தையும் இயேசுவின் நாமத்திலே இந்த பிளஸட் பணியல் சபையிலே ஜூலை மாதத்திலே பிரகடனப்படுத்துகிறேன். ஜூலை மாதம் 22ஆம் தேதி உங்கள் மேலே இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வாதத்தை பிரகடனப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஓகே, நான் சொல்றேன், சொல்லுங்க. தேவதூதர்கள் யுகத்தையும், சத்தம் போட்டு சொல்லுங்க, தேவதூதர்கள் யுகத்தையும் பரிசுத்தானுடைய யுகத்தையும் இயேசுவின் நாமத்திலே எங்க பாஸ்டரோட சேர்ந்து இந்தியா தேசத்தின் மேல் பிரகடனப்படுத்துகிறோம். எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு தேவதூதர்கள் யுகம், பரிசுத்தானுடைய யுகம்
தொடங்கிவிட்டதை அறிக்கை செய்கிறோம். எங்கள் காரியங்கள் இனிமேல் இலகுவாகிவிட்டது. நாங்கள் தேவனுடைய கிரியை சார்ந்து கொள்கிறோம். இயேசுவின் பரிபூரணத்தை சார்ந்து கொள்கிறோம். ஆவியானுடைய செயல்பாடுகளை சார்ந்து கொள்கிறோம். எங்களுக்கு உண்டாய் கொண்டிருக்கிற மீட்பை, ரட்சிப்பை விசுவாசிக்கிறோம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இந்த ஆராதனையில மறுபடியும் சொல்றேன், இந்தியா தேசத்தின் மேலே, இந்தியா தேசம் முழுவதும் சபைகள் மூலம் ஆவியானவருடைய யுகத்தையும் தேவதூதர்கள் யுகத்தையும் இந்த எக்காலம் ஊதி நான் இப்போது பிரகடனப்படுத்த போகிறேன். ஆமென். ஹalleluya. இது உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை சொல்லுகிற நேரம், உங்கள் மேல் ஜீவனை பேசுகிற நேரம், உங்கள் மேல் வெற்றியை பேசுகிற நேரம், உங்கள் மேல் கனிகளை பேசுகிற நேரம், உங்கள் மேல் சாட்சிகளை பேசுகிற நேரம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களுக்காய் கிரியை நடப்பிக்கிறவர் தேவன் தாமே. உங்களுக்காய் கிரியை நடப்பிக்கிறவர் தேவன் தாமே. உங்களுக்காய் கிரியை நடப்பிக்கிறவர் தேவன் தாமே. நம்முடைய சபைக்காய் கிரியை நடப்பிக்கிறவர் தேவன் தாமே. உங்கள் பிள்ளைகளுக்காய் கிரியை நடப்பிக்கிறவர் தேவன் தாமே. உங்கள் பொருளாதாரத்தில் கிரியை நடப்பிக்கிறவர் தேவன் தாமே. உங்கள் சகல காரியத்திலும் கிரியை நடப்பிக்கிறவர் தேவன் தாமே. தேவன் தாமே. தேவன் தாமே. நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படி செய்ய வல்லவர் தேவன் தாமே. நீங்கள் பேசின வார்த்தை உறுதிப்படுத்தி அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர் தேவன் தாமே. உங்களுக்குள்ள நற்கிரியை நடக்கினவர் துவைக்கிறவர், அதை முடிவு பரியந்த நடத்துகிறவர் தேவன் தாமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரால் ஆகும். உங்களுக்கு ஆவியானவரால் ஆகும். சபைக்கு ஆவியானவரால் ஆகும். இறங்குகிற தேவனால் ஆகும். விளையச் செய்கிற தேவனால் ஆகும். நம்முடைய சபை நம்முடைய கிரியைகளை சார்ந்து கொள்ளாதபடி தேவன் இயேசுவை கொண்டு செய்து முடித்ததை சார்ந்து கொண்ட சபை அவர்களை இயேசு செய்து முடிப்பதற்குள்ள நன்மைகள் உங்களுக்கு வருகிறது. ஆசீர்வாதம் வருகிறது. சுதந்திரம் வருகிறது. வீடு வருகிறது. வாசல் வருகிறது. காணியாட்சி வருகிறது. செழிப்பு வருகிறது. உங்கள் பிள்ளைகளுக்கான நேரம் வருகிறது. உங்கள் பிள்ளைகளுக்கான நல்ல வாழ்வு வருகிறது. நீ இனிமே மலடி அல்ல, நீ கற்பவதி ஆகின்றாய். உனக்கு ஒரு நல்ல வாழ்வு வருகிறது. உனக்கு ஒரு நல்ல வாழ்வு வருகிறது. உனக்கு ஒரு சுதந்திரம் வருகிறது. ஆவியின் மண்டலத்தில் உனக்கு ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆவியின் மண்டலத்தில் தேவதூதர்கள் உனக்காக செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். வழிகள் உண்டாக்கப்பட்டு விட்டது. வானம் திறக்கப்பட்டு விட்டது. என்கிற கதவுகள் உடைக்கப்பட்டு விட்டது. இருப்பு தாப்பாக உடைக்கப்பட்டு விட்டது. வருகிற நாட்கள் செல்வ சீரின் நாட்கள், கீர்த்தியாக்கிற நாட்கள், புகழ்ச்சியாக்கிற நாட்கள். உன் சத்துரு உன்னோடு சமாதானமாகிற நாட்கள். உன் சத்துரு உன்னோடு சமாதானமாகிற நாட்கள். உன்னை குறித்த பயம், உன்னை குறித்த கெடுதி, உன்னை குறித்த பயம், உன்னை குறித்த கெடுதி ஜனங்களுக்குள்ள தேவன் உண்டு பண்ணுகிற நாட்கள். அவருடைய பரிவரணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்று நீ வாழ்கிற நாட்கள். கிருபையின் மேல் கிருபை பெற்று நீ பரிசுத்தமாக வாழ்கிற நாட்கள். வெற்றியாக வாழ்கிற நாட்கள். பாழாக்குதலை பார்த்து நகைக்கிற நாட்கள். பாழாக்குதலை பார்த்து நகைக்கிற நாட்கள். செழிப்பான இடத்துல தேவன் உன்னை கொண்டு வந்து விட்டார். 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 கர்த்தரை நம்புகிற நீ செழிப்பாய். கர்த்தரை நம்புகிற நீ செழிப்பாய். உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு. நிச்சயமாய் முடிவு உண்டு. எல்லாரும் இருதயத்துல கைய வைங்க. சொல்றத சொல்லுங்க. பரலோக பிதாவே, எங்களுக்காய் கிரியை செய்கிறவர் நீங்கதான். எங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவின் கிருபையிலும் சத்தியத்திலும் நாங்கள் வளர்கிறோம். இயேசுவின் பரிபூரணத்துக்குள்ள
நாங்கள் எல்லாவற்றையும் பெற்று வாழ்கிறோம். ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து எங்கள் மூலம் செயல்படுகிற செயல்பாடுகளுக்காய் நன்றி சொல்றோம். எங்களுக்காக பிதாவிடத்தில் வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு பரிந்து பேசுகிற விண்ணப்பத்துக்காய் நன்றி சொல்றோம். தேவதூதர்கள் எங்களுக்காய் அனுப்பப்பட்டு விட்டபடியால் நன்றி சொல்றோம். தடைகளை நீக்குகிறவங்க தடைகளை நீக்கிட்டீங்க, நன்றி சொல்றோம். முன்னால போறீங்க, நன்றி சொல்றோம். வழியை உண்டு பண்ணிட்டீங்க, நன்றி சொல்றோம். எங்கள் சத்துருக்களும் எங்களோட சமாதானமாக ஒப்புரவாக அவங்கள கொண்டு வந்துட்டீங்க, நன்றி சொல்றோம். இளைப்பாறுதலின் காலம், சுகமான வாழ்வின் காலம், வெற்றியான வாழ்வின் காலம், நன்மை அனுபவிக்கிற காலம் எனக்குரியது, என் குடும்பத்துக்குரியது, என் பிள்ளைகளுக்குரியது, என் சபைக்குரியது, என்னை சார்ந்தவர்களுக்குரியது, என் குழந்தைக்குரியது, என் பொருளாதாரத்துக்குரியது. இவைகளை எல்லாம் இந்த நாளிலே உம்முடைய கிருபைக்குள்ளே இயேசு செய்து முடித்ததுக்குள்ளே நான் பெற்றுக்கொண்டபடியால் நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன்.